Hi friends, welcome to my YouTube channel Mom's Loving Touch Tamil. இந்த வீடியோல நான் என்னோட எபிடியூரல் நார்மல் டெலிவரி பத்தி ஷேர் பண்ண போறேன். இதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிடியூரல்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நமக்கு டெலிவரி அப்போ பெயின் வரும்ல, ஸோ இந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டா நமக்கு அந்த பெயின் இருக்காது. இது நமக்கு வலி இல்லாமல் டெலிவரி நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் அனஸ்தீஷியா மாதிரி தான், அதாவது ஒரு மயக்க ஊசி மாதிரி தான். இப்போ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி முதுகுத்தண்டில் ஊசி போடுறாங்களோ அதே மாதிரி இதுவும் முதுகுத்தண்டில் தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதாவது அந்த விட்டு விட்டு வலி வருதுல்ல, அது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அந்த விட்டு விட்டு வலி வர்றது கண்டினியூஸாக நடக்கணும். ஒரு 5 நிமிஷம் விடணும், 5 நிமிஷம் வலிக்கணும். அந்த மாதிரி அது அந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 சென்டிமீட்டராவது டைலேஷன் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனால் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு த்ரூ அவுட் த கான்ட்ராக்ஷன் நடக்கும் போது உங்களுக்கு பெயினே தெரியாது. ஆனால் உள்ள கான்ட்ராக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். பேபி கீழே இறங்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த பெயின் மட்டும் தெரியாது. இது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பெயின் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னால் கொஞ்சம் பெயின் தாங்கிக்குவேன், ஸோ ஒரு 70% எனக்கு பெயின் ரெடியூஸ் ஆனால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு 100% பெயினே தெரியக்கூடாது, எனக்கு சுத்தமாக பெயினே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெயின்னால ப்ரெஷர் குறையும். இப்போ நீங்கள் ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறீங்க, ரொம்ப கத்திடுவீங்க. அதனால பாப்பாக்கு தான் உள்ள அஃபெக்ட் ஆகும். பட் இந்த எபிடியூரல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெயினே சுத்தமாக தெரியாது. நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரத்தில் உங்கள் கால் ரெண்டும் மறுத்து போன மாதிரி ஆகிடும். உங்களால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் பெட்டில் படுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லேபர் அதிக நேரம் எடுக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நடந்திருக்கு. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். மேபி பேக் பெயின் வரலாம், உங்களால் அதிகமாக குமிஞ்சி நிமிர முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு எபிடியூரல் போடுறதுனால சிசேரியன் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது என்னன்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது இதையும் சொல்கிறேன். இப்போ என்னோட நார்மல் டெலிவரியில் நான் எபிடியூரல் யூஸ் பண்ணும் போது என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக எனக்கும் 2 காலும் மறுத்துடுச்சு. என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது, எந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது, அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தேன். நமக்கு இடுப்புக்கு கீழே எந்த பார்ட்ஸும் ஒர்க் ஆகாது, அதாவது ஃபுல்லாகவே மறுத்துடும். அதனால என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னால் பேபியை புஷ் பண்ணி வெளியே தள்ளவே முடியல. நமக்கு மோஸ்ட்லி வலி இருந்தால் தான் அந்த புஷ் பண்ணுற சென்ஸே வரும். பட் நமக்கு வலி இல்லை, சுத்தமாக வலி இல்லைன்னா எப்படி நம்மளால் புஷ் பண்ண முடியும்? அதனால பேபி நம்மளால் புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியல. எனக்கு டாக்டர் புஷ்ன்னு சொல்கிறாங்க, பட் என்னால் அது புஷ்ஷே பண்ண முடியல. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு நர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மேலே இருந்து என்னோட வயிறை ஃபுல்லாக அமுக்கி அப்படியே ப்ரெஷர் கொடுத்து தான் என்னோட பேபியவே வெளியே எடுத்தாங்க. என்னால் சுத்தமாக புஷ்ஷே பண்ண முடியல. இதனால தான் நான் சொன்னேன் சிசேரியன் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா நம்மளால் புஷ் பண்ண முடியலன்னா பேபி எப்படி வெளியே வரும்? அதனால சிசேரியன் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒன் மோர் திங், நம்ம புஷ் பண்ண முடியலன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால பேபி என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட் குறையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க. செகண்ட் லேபர் ரொம்ப நேரம் நடக்கும். இப்போ நமக்கு நார்மலாக பெயின் இருந்ததுன்னா நம்மளை எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க, நடக்க சொல்லுவாங்க. ஆனால் எபிடியூரல் போடுறதுனால நம்ம கால் ரொம்ப மறுத்து போயிடும், நம்மளால் எந்திரிக்கவே முடியாது, நம்ம ஒரே பொசிஷனில் தான் இருப்போம். அதனால கான்ட்ராக்ஷன் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ லேபர் ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு 70% மருந்து தான் கொடுத்தாங்க. பட் அதுக்கே எனக்கு கால் ரொம்ப மறுத்துடுச்சு. பட் மேபி 100% கொடுத்தா இன்னும் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். பட் எனக்கு அது தெரியல. இதுலேருந்து நான் என்ன லெசன் கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு உங்கள் டெலிவரி டேட்க்கு முன்னாடியே உங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க. எபிடியூரல் எடுத்துக்கலாமா, அது வந்து சேஃபா, அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசுங்க. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் எபிடியூரல் எடுக்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. நானும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எபிடியூரல்லாம் எடுத்துக்கல, நார்மல் டெலிவரி தான். பட் 5 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு செகண்ட் டெலிவரிக்கு. அந்த 5 இயர்ஸ் கேப்பில் என்னால் வலியை வந்து அப்படி பொறுக்க முடியல. ஸோ என்னால் முடியாதனால ரொம்ப கேட்டு தான் டாக்டர்கிட்ட எபிடியூரல் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். எபிடியூரல் எடுக்கிறனால பேக் பெயின் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி நீங்கள் அயனும் கால்சியமும் 1 இயர்க்கு நிறுத்தாமல் எடுத்துக்கோங்க. எனக்கு ஆனால் பேக் பெயின் எதுவும் வரல. நான் ரெகுலராக அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டால் நான் எபிடியூரல் எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வலியை வந்து பொறுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி விட செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு நமக்கு சீக்கிரமாகவே டைல்யூட் ஆகிடும். எனக்கு கடைசி நேரத்தில் டைல்யூட் ஆகிற ஸ்டேஜில் தான் நான் எபிடியூரலே எடுத்தேன். அதனால நான் அது எடுத்திருக்க வேணான்னு தான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அப்போ அந்த பெயின் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டினியூஸாக லேபர் அப்போ பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி சயின்டிஃபிக் டேர்மாக எபிடியூரல் பற்றி எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது. இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் தான் எபிடியூரல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நார்மலாக தான் டெலிவரி பார்க்குறாங்க. ஸோ உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து டெலிவரி அப்போவே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறையா ப்ரெக்னன்சி உமனுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.